இதில் என்னன்னா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, புற்றுநோய்க்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோன்னு சொல்லி ஏதாவது ஒன்று கொடுத்து, ஏன்னா இது வெளியவே சொல்ல முடியாது, இதுக்கு ரெக்கார்டே கிடையாது. உதாரணத்துக்கு புற்றுநோயாளிகளுக்கு கீமோதெரப்பி கொடுக்குறாங்க, அந்த செல்களை அங்கேயே அழிக்கிறதுக்கான விஷயம் அது. ஆனால் அதற்கு பீஃபு நல்ல கட்டுமஸ்தான நான்வெஜ் உணவுகள் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, முதல்ல வெஜிடேரியன் தான் நீங்கள் இதுக்கு சரி வருவாங்க. இந்த வெஜிடேரியன் இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் வெறும் பழம் சாப்பிட்டு இருந்தார். பழம் சாப்பிட்டு என்ன பண்ணுது, நோய் முத்தி போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பழம் சாப்பிட்டுட்டுனாது அந்த நோய்க்கான பவரே இல்லாமல் நொடிஞ்சு போய் போனாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ வலைதளங்களில் கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மேஜர் சுந்தரராஜன்லேருந்து, எண்ணூர் தோழன் பாபுலேருந்து, முத்துக்குமார்லேருந்து, ராஜேஷ்லேருந்து, ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர். இது எல்லாமே என்னன்னா, இவங்க இதில் பழமைவாத சிந்தனையும் மதமும் சேர்ந்துருக்குன்னு சொல்ல வரேன். பழமைவாத சிந்தனை, மதம், யோகா, ஆன்மீகம், அதனோடு இதெல்லாம் வரும்போது நீங்கள் நம்புறீங்க. ஒரு கட்டத்தில் பேசி 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 சொல்லி 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 பேசி 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 ஒரு கட்டத்தில் சலிச்சு போய் என்ன பண்ணுறாங்க, அலோபதி மருத்துவர்கள் எவ்வளோ விழிப்புணர்வுலாம் செஞ்சு கடைசியில் என்னன்னா, செத்துப்போ அப்படின்னு தெரியுமா சிவாஜி, அந்த மாதிரி கேட்கல, ஒழிஞ்சு போ, செத்துப்போன்னு விட்டுறாங்க.